தாயே உம்மக்கள் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். அம்மா மரியே பனிமய தாயே உம்மக்கள் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அருளை பெற வந்தோம், இறை திட்டம் அறிந்து வாழ வந்தோம். இறைவனின் அருளை பெற வந்தோம், இறை திட்டம் அறிந்து வாழ வந்தோம். இயேசுவின் அன்பு சீடர்களாய், இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாய், இயேசுவின் அன்பு சீடர்களாய், இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்திட வழி நடத்தும். அம்மா மரியே பனிமய தாயே உம்மக்கள் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருக என்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. இறையாசிர் பெறவே வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. அம்மா மரியே பனிமய தாயே உம்மக்கள் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். அம்மா மரியே பனிமய தாயே உம்மக்கள் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அருளை பெற வந்தோம், இறை திட்டம் அறிந்து வாழ வந்தோம். இறைவனின் அருளை பெற வந்தோம், இறை திட்டம் அறிந்து வாழ வந்தோம். இயேசுவின் அன்பு சீடர்களாய், இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாய், இயேசுவின் அன்பு சீடர்களாய், இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்திட வழி நடத்தும். அம்மா மரியே பனிமய தாயே உம்மக்கள் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். குத்துவிளக்கு முன்னுரை. ஒளியின்றி வெளிச்சமில்லை, வெளிச்சமின்றி இவ்வுலகில் எதுவும் இல்லை என்ற நிதர்சன உண்மையை உணர்ந்துள்ள நாம் உலகிற்கு ஒளியாக திகழ்ந்து அக இருளை அகற்றும் தீபங்களாக சுடர்விட இறைவன் இன்றைய நன்னாளிலே நம் பங்கின் பாதுகாவலியின் விழாவை உலகில் உள்ள அனைவருடனும் இணைந்து கொண்டாடும் வகையில் இன்று இம்மாதத்தின் நவநாளை நாம் சிறப்பிக்கின்றோம். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று கூறும் ஒளியான இறைவன் நம் மத்தியில் வர நாம் அனைவரும் அவரை வரவேற்போம். நாளும் நமக்காய் பரிந்து பேசும் நம் பங்கின் பாதுகாவலியான புனித பனிமய அன்னையின் திருவிழாவை இம்மாத நவநாளாக சிறப்பிக்கும் இன்று
பனிமய அன்னை விரும்புகின்ற பண்பு நலன்களை இறை ஒளியில் சிந்தித்தவர்களாக அன்பின் தீபம் ஏற்றுவோம் அகிலம் ஒளிரவே. அமைதி பூக்கள் பூக்கட்டும் இத்தரணி மணக்கவே என அன்பென்னும் முதல் திரியினை இன்றைய வழிபாட்டுக்கு தலைமை ஏற்றுள்ள அருட்பணி ஜோஜோ லாரன்ஸ் அவர்கள் ஏற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து ஒளியே இறைவன், இறைவன் இதயத்தின் சொத்து. இதனை உணர்ந்து இதயத்தில் இரக்கம் என்னும் ஒளியினை சுடர்விடும் ஆவலில் இரண்டாம் திரியினை நம் பங்கு தந்தை ஜே சகாய்ராஜ் அவர்கள் ஏற்றுவார்கள். எளிய உள்ளம் இறைவன் வாழும் ஆலயம் என்னும் தனித்துவத்தை தன்னிகரற்ற இயேசுவோடு கடைபிடிப்போம் என எளிமை என்னும் மூன்றாம் திரியினை நம் பங்கு 2 துறவற சபை சார்ந்த 3 அருட்சகோதரிகள் ஏற்றுவார்கள். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, பகிர்வதிலேயே பேரின்பம் என உணர்த்தும் பகிர்வு என்னும் 4ஆம் திரியினை நம் ஊர் நிர்வாகிகள் மணியம், நாட்டாமை, கோவில் பிள்ளை ஆகியோர்கள் இணைந்து ஏற்றுவார்கள். மெழுகு தன்னை உருக்கி ஒளி கொடுப்பது போல இறைவனில் கலந்து தியாக தீபங்களாக ஒளி வீசிட தியாகம் என்னும் 5ஆம் திரியினை நம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா ஆகியோர் சார்பாக எலிசபெத் ராணி ஆரோக்கியராஜ் அவர்கள் இணைந்து ஏற்றுவார்கள். அருள் பிரசன்னத்தால் ஒளிமயமாக எரியும் இவ்வொளி நம்மிலும் பிறரிலும் ஒளிர இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய மாலை வணக்கத்தையும் தேவ ஆசீர்வாதங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். எந்த ஒரு இறை சமூகம் பக்தி முயற்சிகளால் கட்டப்படுகிறதோ அந்த இறை சமூகம் நம்பிக்கையின் வேரூன்றி இறை மனித உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான இறை சமூகமாக அமைகின்றது. அந்த வகையில் நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தின் மணப்பாறை இந்த மறைவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகான இந்த கே உடையாப்பட்டி என்கின்ற இந்த பங்கு பனிமய அன்னையை தம்முடைய பாதுகாவலியாக குலவிளக்காக கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தாய்க்கு ஒரு அழகான பக்தி முயற்சியை இந்த நவநாள் கொண்டாட்டத்தை இந்த நாளில் ஆரம்பிக்கிறோம். உங்களுடைய கரங்களில் அழகான இந்த ஜெப அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே திருப்பலியோடு இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஜெப உணர்வோடு கூடிய இந்த நவநாள் பக்தி முயற்சியில் நீங்கள் பக்தியோடு பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் இங்கு பக்தியோடு வருகிறவர்களுக்கு பரிந்து பேசும் நம் பனிமய அன்னையின் அரவணைப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நம் பங்கின் பாதுகாவலியின் விழாவை உலகில் உள்ள அனைவருடன் இணைந்து கொண்டாடும் வகையில் இன்று இம்மாதத்தின் நவநாளாக நாம் இவ்விழாவை சிறப்பிக்கின்றோம். இவ்விழாவை கொண்டாட வந்துள்ள உங்கள் அனைவரையும் இக்கல்வாரி பலிக்கு அழைப்பதில் மகிழ்கின்றோம். இத்தனை ஆண்டுகள் புனித பனிமய அன்னையின் வழிகாட்டலில் நம் பகுதியில் உள்ள அனைவரும் இறைவன் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லியும் நாம் அனைவரும் ஆழமான நம்பிக்கையோடு செயல்பட இதுநாள் வரை ஊக்கம் தந்த மூத்தவர்கள், உடன் பிறந்தவர்கள், உறவுகள், அருட்சகோதரிகள், அருட்பணியாளர்கள் என அனைவருக்கும் நன்றி சொல்லியும் அகிலத்தில் உள்ள அனைத்து நம்பிக்கையாளரின் வாழவும் வளம் பெற அவர்கள் நன்மையை இணைந்து நாடி செல்ல மேலும் நம்பிக்கையாளர்களாகிய நாம் அனைவரும் துடிப்போடும் ஆன்மீகத்திலும் அறச்செயலிலும் இணைந்திருக்கவும் இறைவனின் அருள் வேண்டி அனைவருக்காகவும் ஜெபிக்க உங்கள் அனைவரையும் இக்கல்வாரி பலிக்கு அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள், நாம் இணைந்து நம் புனித பனிமய அன்னை வழியாக இறைவனை புகழ்வோம். புனித பனிமய மாதாவே, எங்கள் அன்னை மரியே, எங்களின் பாதுகாவலியே, அடைக்கலமும் அரவணைப்பும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. எல்லோரும் இணைந்து சொல்லுவோம். அற்புதங்கள் பல புரியும் புனித பனிமய மாதாவே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். இறைவனின் அருளால் எங்களுக்கு கிடைக்க செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இன்று இறைவனுக்கு செலுத்துகிறோம். தாயே, நாங்கள் உம்மை நேசிக்கின்றோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்ததை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். எங்கள் மனக்கவலையை நீக்கி கண்ணீரை துடைத்து எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேச உம்மை வேண்டுகிறோம். மிகவும் பரிசுத்தம் நிறைந்த மாமரியே, பணிவோடு வருவர்களுக்கு பரிந்து பேசும் புனித பனிமய மாதாவே, மாசில்லா கன்னிகையே, இதோ உம்மை தேடி வந்துள்ள உம் பிள்ளைகளை கண்ணோக்கியருளும். எங்கள் பாதுகாவலியான புனித பனிமய மாதாவே, நாங்கள் அருள் வாழ்வில் வளர எம்மை வழிநடத்தும். துன்பத்தில் விழும் போதும் சோதனைகளை சந்திக்கும் போதும் உம் திருமகனாம் இயேசுவின் மீது அளவில்லா பற்று கொள்ளவும் அவரோடு ஒன்றித்திருக்கவும் வரம் தாரும். எண்ணில அற்புதங்கள் புரியும் புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த அழகிய நாளில் இந்த கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நவநாள் திருப்பலியை தொடங்கி வைத்து நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபிப்பதற்காக இன்றைய நாளில் நம் மத்தியில் வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய அருள் பணியாளர் ஜோஜோ லாரன்ஸ் அவர்கள் தற்போது உலக மீட்பர் பசிலிக்காவில் பொருளராக இருக்கின்றார். தந்தை அவர்களிடத்தில்தான் முதலாக நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு என்னுடைய உதவி பங்கு தந்தையாக பணியாற்றுவதற்கு தந்தை அவர்களிடத்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தேன். ஓராண்டு காலத்தில் பலவிதமான பயிற்சிகளை கொடுத்து என்னை பக்குவப்படுத்தி உருவாக்கிய ஒரு மனிதர் இந்த அழகிய நாளில் அழைத்த போது இன்முகத்தோடு அங்கு பங்கில் பல பணிகள் இருந்த போதும் கூட, இன்று அவர்களுக்கென ஒரு கூட்டம் இருந்த சூழலிலும் கூட நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி இந்த நாளில் இங்கு வருகை தந்து இந்த நவநாள் பக்தி முயற்சியை நாம் பக்தியோடு முன்னெடுக்க துணை நின்று கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களிடத்தில் இருந்துதான் நவநாள் திருப்பலிக்கான மகத்துவத்தை நான் அதிகமாக உணர்ந்திருந்தேன்.
அதன் அடிப்படையில் இந்த அழகிய நாளில் நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து இத்திருப்பலியை சிறப்பிக்கிற தந்தை அவர்களை நம் பங்கில் இருக்கக்கூடிய எல்லோர் சார்பாகவும் வருக வருக என கரம் தட்டி வரவேற்று மகிழ்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த அழகிய நாளில் தந்தை அவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் அவர் பணி செய்கின்ற உலகமேய்ப்பர் பசிலிக்கா பங்கில் இருக்கக்கூடிய அத்துணை இறை மக்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் இப்பலியில் நாம் இணைந்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த அழகிய நாளில் இந்த நவநாள் திருப்பலியில் பங்கெடுப்பதற்காக மரியன்னை பேராலயத்திலிருந்தும் நம்முடைய கிராப்பட்டி பங்கு தளத்திலிருந்தும் பல உறவுகள் இந்த நாளில் இத்திருப்பலியில் நம் மத்தியில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்கிறோம். அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தின் நலனுக்காகவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த அழகிய நாளில் கீழக்குறிச்சி குடும்பம் ஆரோக்கியம் அவர்கள் இப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். தங்களது அன்பு மகன் கிறிஸ்டோபர் அவர்களின் ஆன்ம இளைப்பாறுதலுக்காக இப்பலியை அவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் உடலுள்ள சுகத்திற்காகவும் அவரது பிரிவால் வாடுகிற குடும்ப உறவுகளுக்காகவும் நாம் இணைந்து ஜெபிப்போம். மேலும் சிப்பாயி குடும்பம் மோட்சமேறி அவர்கள் இப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல சுகம் கிடைக்க வேண்டுமெனவும், நினைத்த காரியங்கள் அனுகூலமாக வேண்டுமெனவும், பேரப்பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டுமெனவும், தேவ ஆசிர்வாதம் கிடைக்கவும், ஆடு மாடுகள் விவசாயம் செழிக்கவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நாட்டாமை குடும்பம் அற்புதம் அவர்கள் இத்திருப்பலியை ஊர் மக்களுடைய நலனுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் மழை பெய்ய வேண்டும், இறைவன் மழையால் இப்பகுதியையும் நம் பகுதி அனைத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த அழகிய நாளில் நம்மோடு இணைந்து ஜெபிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய அருள் பணியாளர் தாமஸ் எடிசன் அவர்களை அன்போடு கரம் தட்டி நாம் வரவேற்று மகிழ்வோம். அன்புக்குரியவர்களே, தந்தை அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் வருகிற சில நாட்களில் அவரது குடும்பத்தில் அவருடைய தம்பிக்கு திருமணமானதை முன்னெடுக்கவிருக்கிறார்கள். முன்னெடுக்கிற எல்லா செயல்பாடுகளிலும் இறைவன் உடனிருந்து அவரை வழிநடத்த வேண்டுமெனவும் அவரது குடும்பத்தை ஆசிர்வதிக்க வேண்டுமெனவும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய பெட்டவாய் தலை பங்கு மக்கள் அனைவரையும் அனைத்து குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமெனவும் இப்பலியில் நாம் இணைந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த வேண்டுதலோடு நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் இணைத்துக் கொள்வோம். உண்மையிலுமே இந்த நாள் இந்த நிகழ்வு இங்கு நடப்பதற்கு பல நல்ல உள்ளங்கள் திரைக்கு பின் உழைப்பது போல உழைத்து கொண்டிருக்கிறார்கள். உணவு கொடுப்பதற்காக சிலர் பணிகளை முன்னெடுக்கிறார்கள். இந்த ஆலய தூய்மை, இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடு என எல்லாவற்றிலும் எல்லோருடைய பங்களிப்பும் இருந்திருக்கிறது. அத்துணை பேருக்காகவும் இப்பலியில் நாம் இணைந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த வேண்டுதலோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் இணைத்து கொண்டு தகுந்த முறையில் இக்கல்வாரி பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம். இப்பலியில் நாம் பங்கெடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை நினைவு கூர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அத்துணை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வினை சொந்தமாக்கி தருவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் பிள்ளைகள் என்று ஆதியில் சொன்ன இறைவன் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப தன்னுடைய உடன்படிக்கையை வலுவாக்கி கொண்டிருக்கிறார். திருச்சிமறை மாவட்டத்திற்கு இந்த ஒரு பங்கு ஒரு அழகான பங்கு. அதுவும் பனிமய மாதாவை உங்களுடைய குலதெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய பங்கு. எனவே இக்காலகட்டத்தில் உங்களை வழி நடத்த ஒரு நல்ல மெய்ப்பனாக உங்கள் பாசமிகு பங்கு தந்தை சகாயராஜ் அவர்கள் வந்த பிறகு கடந்த இந்த 2 மாதங்களாக பல்வேறு நிகழ்வுகளை, குறிப்பாக இந்த குழந்தைகள் நம்பிக்கையில் வளருவதை நாங்கள் அறிகின்றோம். எனவே பெரியவர்கள் ஏற்கனவே நம்பிக்கையில் வலுப்பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் உங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த, அகலப்படுத்த, விசாலப்படுத்த, அதே வேளையில் உங்களுடைய தலைமுறைகள் இன்னும் பனிமய மாதா மீது பக்தி கொண்டிருக்க ஒரு அழகான ஒரு பக்தி முயற்சி அன்னைக்கு இந்த நவநாள். எனவே ஏறெடுக்கக்கூடிய இந்த முதல் நாளில் உங்கள் பாசமிகு பங்கு தந்தைக்காகவும் உங்கள் அருட் சகோதரிகளுக்காகவும் இந்த ஊர் நாட்டாண்மை, ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் என்று எல்லோரையும் இன்னும் சிறப்பாக இந்து சமய மக்கள் கூட இந்த பனிமய மாதா அன்னை மீது அளப்பரிய பக்தி கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். எனவே இனம் கடந்து, மதம் கடந்து எல்லோரையும் இந்த திருப்பலியில் நினைத்து நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுள் பெற்றெடுத்த புனித அன்னையை பனிமய மாத அன்னையாய் நினைத்து அவரின் நினைவு கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் அதரை மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நேர்மையுடையோரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபகூக்கு நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டே இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே. புகலிடமே, எங்களை சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியவரும் நீரே. தீமையை காண நானும் தூய கண்களை உடையவரே. கொடுமையை பார்க்க தாங்காதவரே, கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர்? பொல்லாதவர் தம்மை விட நேர்மையாளரை விழுங்கும்போது நீர் ஏன் மௌனமாய் இருக்கின்றீர்? நீர் மானிடரை கடல் மீன்கள் போலும் தலைமையில்லா ஊர்வன போலும் நடத்துகின்றீர். கல்தேய இனத்தார் மற்ற எல்லாரையும் தூண்டிலால் பிடிக்கின்றார்கள், வலையால் வாரி இழுக்கின்றார்கள். தங்கள் பரியிலை சேர்த்து கொண்டு அகமகிழ்ந்து களிப்பு கூறுகின்றார்கள். ஆதலால் தங்கள் வலைக்கு பலி செலுத்துகின்றார்கள், பரிக்கு தூபம் காட்டுகின்றார்கள். ஏனெனில் அவற்றாலேயே இன்பமான வாழ்வை அடைகின்றார்கள், அறுசுவை உணவை பெறுகின்றார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் வலையில் இருப்பவற்றை ஓயாமல் வெளியே கொட்டி மக்களினங்களை இரக்கமின்றி இடைவிடாமல் கொன்று குவிக்கவும் வேண்டுமோ? நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன். என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப்போகின்றார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே. காட்சியை எழுதியவை விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில்
தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது. முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலும் பொய்க்காது. அது காலந்தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு. அதுவே நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, 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 hallelujah. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தின் பலியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன். அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமய அம்மாவுக்கு ஒரு அழகான பக்தி முயற்சி கொண்டாட்டம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் தாய்க்கு விழா எடுப்பது என்பது அவ்வளோ ஒரு பேரானந்தம். அம்மான்னு சொல்லி பாருங்களேன், அது ஒரு கவிதை, அது மகிழ்ச்சி, அதுக்கு எல்லையே கிடையாது. அந்த அம்மாவை மிஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். சகய மாதா சர்ச்சில் ஒரு நாள் அப்படி ஆலயத்தை சுற்றி வந்தேன். மதிய நேரம், சாப்பாட்டு டைம். ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு ஏழை சிறுமி தயங்கி தயங்கி ஒரு மெழுகுதிரி ஸ்டாண்ட் இருக்கு அங்கே கோயிலுக்கு வெளியில், அங்கே நின்றுக்கிட்டு இருந்தா. சரி, எதுக்கு இந்த பிள்ளை நிற்கிறா, என்ன செய்ய போகிறா அப்படின்ட்டு நான் அங்கே இருக்க மரத்தடியில் நின்றுட்டு இருந்தேன். ஒரு அம்மா மெழுகுதிரி ஏற்றி வச்சுட்டு உள்ளே செபிக்க போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பிள்ளை ஓடி போய் அந்த மெழுகுதிரியை எடுத்து அணைச்சிருச்சு. சார், நான் நினச்சேன் அந்த மெழுகுதிரியை அந்த பாப்பா எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு நினச்சேன். அணைச்சிட்டு திரும்ப அங்கே இருக்கிற தீக்குச்சி எடுத்து கொளுத்தி அந்த மெழுகுதிரியை பற்ற வச்சுட்டு இந்த பிள்ளையும் உள்ளே போனான். போய் முட்டி போட்டு கண்ணீர் விட்டு அவள் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறாள். இதெல்லாம் பார்த்துட்டு நான் பின்னாடியே போய் அந்த பாப்பாட்ட பேசினேன். இந்த குழந்தை உண்மையிலுமே ஒரு மெழுகுதிரி வாங்க முடியாத சூழல், ஏழை சிறுமி. ஜஸ்ட் ஒரு 30 to 40 டேஸுக்கு முன்னாடி தான் அவங்க அம்மாவை அவள் இழந்துட்டான். அந்த வழி அவளுக்கு இந்த சகாய மாதாவை பார்க்கும் பொழுது அந்த மெழுகுதிரியை கொளுத்திட்டு அந்த அம்மாவுக்காக ஜெபிச்ச ஃபாதர் அவர் சொன்னான். அம்மா அப்படின்னாலே அன்புக்குரியவர்களே, அது ஒரு சந்தோஷம். நான் சொன்ன கவிதை, அம்மான்றது 3 அந்த சின்ன சின்ன எழுத்து அம்மாவே ஒரு கவிதை. அதை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய வழி. பாருங்க, அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு நான் ஆறுதல் சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் ஒரு சின்ன வாட்ஸ்அப் செய்தி நான் வாசிக்க நேர்ந்தது. உண்மையிலுமே ரொம்ப அழகான ஒன்று. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது நீங்கள் கேட்கும் பொழுது அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இட் கோஸ் லைக் தட். அம்மா ஒரு நாள் லீவ் எடுத்துட்டான். இப்படி தான் அந்த தலைப்பு. அம்மா ஒரு நாள் விடுமுறை எடுத்தாள். என் அம்மா ஒழுகிலேயே ரொம்ப கோபக்காரி அப்படின்னு நான் நினச்சேன். அப்படின்னு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த ஸ்கூல் HM ஒரு மாணவனுடைய அம்மாவை ஸ்கூலுக்கு வர சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு பயம், புள்ள ஏதாவது தப்பு பண்ணிடுச்சோ அதனால வாத்தியார் கூப்பிட்றாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட அந்த தாய் பள்ளிக்கூடத்து அந்த ஆசிரியரை சந்திக்க போகிறாள். அப்படி போகும் பொழுது அந்த வாத்தியார் அந்த அம்மா வளைச்சி, உங்க மகன் என் அம்மா ஒரு நாள் லீவ் எடுத்தால், விடுமுறை எடுத்தால் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறான். அந்த கட்டுரையை படித்ததும் ஆசிரியராகிய எனக்கும் சரி அல்லது என்னுடைய சக மாணவர்களும் அதை சொல்லும் பொழுது சிரிச்சாங்க. அம்மா லீவ் எடுத்தா அப்படிங்கிற அந்த கட்டுரையை இந்த பையன் எழுதியிருக்கிறான்னு சொல்லும் பொழுது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சிரிச்சாங்க. ஆனால் அந்த கட்டுரை முடியும் பொழுது, வாசித்து முடித்ததுக்கப்புறம் கிளாஸே மயான அமைதி, நிறைய பேருடைய கண்ணில் கண்ணீர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையை அம்மா கிட்ட கொடுக்குறார். அம்மா, உன் மகன் எழுதின கட்டுரை, இதை நீ வாசி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட அந்த கட்டுரை கொடுக்கிறார். அந்த கட்டுரை இப்படியாக போகிறது. நான் வாசிக்கிறேன், நீங்க செவி கொடுத்து கேளு. முதலில் என் அம்மா மிகவும் கோபக்காரி என்று எனக்கு தோன்றியது.
காலை 5 மணிக்கே என்னை எழுப்பி படிக்க வைப்பாள். கோபமாக வரும். 5 மணிக்கே எழுப்பி விடுறாள்னு எனக்கு கோபமாக வரும். சாப்பாட்டை முழுசா சாப்பிடலைன்னா என்னை திட்டுவா, அடிப்பா, எனக்கு கோபமாக வரும். அதிக நேரம் நான் மொபைல் பார்த்தாலும் சரி, அல்லது தொலைக்காட்சியில் நான் ஏதாவது சினிமா பார்த்தாலும் சரி, என்ன என் அம்மா அடிக்கடி திட்டுவா, தூக்கி போட்டுருவா என்னுடைய செல்போனை. விடுமுறை நாட்களிலும் கூட ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சா இங்கே போகாது அங்கே போகாதுன்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தம் பண்ணு, அதை சுத்தம் பண்ணு, இதை சுத்தம் பண்ணுன்னு சொல்லி என்னை நச்சரிப்பா. நான் நினச்சேன் ஒரு நாள் என் அம்மா ஒரு நாள் எங்காவது போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். எங்கள் அம்மா என்னை விட்டு போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். பிறகு கடந்த திங்கட்கிழமை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சரியில்லாமல் போனதுனால ஆஸ்பத்திரியில் டாக்டர் சொல்லிட்டாரு, அவங்க முழுமையாக ஓய்வெடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அன்றுதான் முதல் முறையாக என் அம்மா உண்மையிலுமே படுக்கை விட்டு எழுந்திருக்கவில்லை. காலையில் அலாரம் அடித்தது, ஆனால் பாருங்க என் தலையை கோதி விட்டு எழுப்ப அங்கே என் அம்மா இல்லை. மகனை எழுந்திரு, பள்ளிக்கு நேரமாகிட்டது அப்படின்னு எனக்கு அங்கே சொல்றதுக்கு யாருமே இல்லை. நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். என்னுடைய யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு கசங்கி போயிருந்துச்சு, ஆனால் அதை அயன் பண்ணி தரத்துக்கு அங்கே யாருமே இல்லை. என்னுடைய சாக்ஸ் ஒரு ரூமில் இருக்குது, இன்னொரு சாக்ஸு இன்னொரு ரூமில் இருக்குது. ஆனால் அதை நான் தேடி பிடிக்கிறதுக்கு எனக்கு நேரமாச்சு. என் சாப்பாட்டு டிஃபன் கேரியர் காலியாக இருந்துச்சு. அப்பா சமையல் அறையில் நின்றுட்டு இருக்கிறார். அப்பா இருக்கிறாரு. அப்பா சமையல் நின்று கொண்டிருந்தார். அவர் முதல் முறையாக சாப்பாட்டு அறையில் சப்பாத்தி போடுறார். அந்த சப்பாத்தி வட்டமாக இல்லை, இந்திய வரைபடம் மாதிரி கோணலு மாடலுமா இருக்குது அப்பா போட்ட சப்பாத்தி. அன்றுதான் அம்மா ஒரே நேரத்தில் எத்தனை வேலை செய்கிறார் என்பதை முதன்முறையாக நான் புரிந்து கொண்டேன். பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்தபோது வாசலில் யாரும் என்னை எதிர்பார்த்து நிற்கவில்லை. அம்மா படுக்கையிலேயே கிடந்தார். இருந்தாலும் சிரித்து கொண்டே கேட்டார், என் ராசா வந்துட்டானா அப்படின்னு. நான் சொன்னேன், அம்மா பசிக்குது. அவங்க எந்திரிக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் வலியால் முணங்கிக்கிட்டு மீண்டும் படுத்து கொண்டார். அன்றுதான் முதல் முறையாக நானே எனக்கு மதிய சோத்தை சில்லுன்னு இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டேன். ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் அதை விட எங்கள் அம்மாவுக்கு காய்ச்சல் அந்த உடம்புல கொதிச்சிச்சு, ரொம்ப சூடாக இருந்துச்சு. அன்று இரவு அம்மாவுக்கு அந்த காய்ச்சல் போகும்னு பார்த்தேன், போகலை. இருந்தாலும் அப்பாவிடத்தில் அம்மா கேட்டுக்கொண்டே இருந்தார், மகன் பால் குடிச்சானா, ஹோம்ஒர்க் செஞ்சானா, நாளைக்கு அவனுடைய வரைதல் நோட்டை மறக்காம எடுத்து வச்சிருங்க அப்படின்னு தன் மருந்து சீட்டை விட, மருந்துகளை விட அவருக்கு அதிகமான கவலை அந்த மகன் மீது, என் மீது தான் இருந்தது. மறுநாள் அம்மாவுடைய மொபைலை எடுத்து நான் பார்த்தேன். இதெல்லாம் கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். அம்மாவோட மொபைல் எடுத்து பார்த்தேன். அதில் விளையாட்டுக்கு கூட, அதில் நிறைய விளையாட்டுகள் இருக்கும், மொபைல் கேம்ஸ் இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் அதில் இருந்தது வேற ஒன்று. அதில் அதிகமாக இருந்ததெல்லாம் என் ஃபோட்டோஸ் தான். முதன்முறையாக நான் பள்ளிக்கு சென்ற நாளில் எடுத்த புகைப்படம், முதன்முறையாக நான் சைக்கிள் ஓட்டி அந்த ஓட்டும்போது கீழே விழுந்தப்ப எடுத்த புகைப்படம், எனக்கு காய்ச்சல் வந்து நான் அழுதப்ப அம்மா எடுத்து ரசித்த அந்த புகைப்படம், அம்மாவின் சொந்த அழகான
ஒரு புகைப்படம் கூட அந்த செல்ஃபோனில் இல்லவே இல்லைங்க. அவளது மொபைல் முழுவதும் என்னுடைய ஃபோட்டோஸ் தான் நிரம்பி இருந்துச்சு. அன்றுதான் புரிந்தது, அம்மா தன் வாழ்க்கையை அவள் வாழ்வதில்லை, நம் வாழ்க்கையையே அவள் வாழ்கிறாள் என்று. 3ஆம் நாள் அம்மாவுடைய கரங்களை நான் பிடித்து விட்டேன். அவர் சிரித்து கொண்டு கேட்டார், என்னப்பா இன்னைக்கு சூரியன் மேற்கில் உதிச்சுச்சா அப்படின்னு. நான் சிரித்தேன். ஆனால் என் கண்களில் கண்ணீர் இருந்தது, என் இதயத்துக்குள் வலி இருந்தது. எத்தனை முறை நான் அவளிடம் சொல்லியிருக்கிறேன், உனக்கு எதுவுமே தெரியாது என்று எப்பொழுதுமே என்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு நான் கோபப்பட்டிருக்கிறேன். ஆனால் உண்மை என்னவென்றால் எனக்குத்தான் எதுவுமே தெரியவில்லை, இதுதான் நிஜம். என் சட்டை தானாக அலமாரிக்குள் ஒரு நாளும் சென்றதில்லை, அவள் தான் துவைத்து இஸ்திரி போட்டு உள்ளே வைப்பாள். என் சாப்பாட்டு பெட்டி தானாக நிரம்புவதில்லை, அவள் தான் அடுப்பாங்கரையிலே சமைச்சு அதை நிரப்பி விட்டு எனக்கு டாட்டா காமிச்சு வழி அனுப்புவாள். என் படுக்கையை தானாக ஒழுங்கு செய்ததில்லை, ஒழுங்காக மாற்றுவதும் இல்லை, எனக்கு எல்லாமே அவள் தான் செய்து கொடுத்தாள். எனக்கு பிடித்த உணவு எது என்று துல்லியமாக தெரிந்து அவள் எனக்கு சமைத்து கொடுத்தாள். இதற்கு பின்னால் அம்மாவின் தூக்கமில்லாத இரவுகள், அவருடைய நேரம், அவருடைய முழு வாழ்க்கையும் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். கடவுள் என்னிடம் உலகிலேயே மிகவும் கடினமான வேலை எது என்று கேட்டால் நான் சொல்லுவேன், அம்மாவாக இருப்பதுதான். ஏனென்றால் அம்மாவுக்கு லீவு கிடையாது. அவருக்கு காய்ச்சல் இருந்தாலும் வீடு நடக்கும், வலி இருந்தாலும் குழந்தைகளின் கவலை இருக்கும், அழ வேண்டும் என்று தோன்றினாலும் சிறுத்தபடியே அவள் உணவு பரிமாறுவாள். இனி நான் கடவுளிடம் ஒருபொழுதும் சொல்ல மாட்டேன், என் அம்மா ஒரு நாள் எங்காவது போய் தொலையிட்டும் என்று. அதற்கு பதிலாக நான் சொல்லுவேன், கடவுளே என் ஆயுளையும் சேர்த்து என் அம்மாவுக்கு கொடு என்று. கடவுளே என் ஆயுளையும் சேர்த்து என் அம்மாவுக்கு கொடு என்று. ஏனென்றால் அம்மா வீட்டில் இருந்தால் சிறிய வீடும் சொர்க்கமாக இருக்கும். குடிசை வீடாக இருந்தால் கூட அது சொர்க்கமாக இருக்கும். கட்டுரை இங்கே முடிகிறது. நோட்டு புத்தகத்தை கையில் பிடித்த போது அந்த தாயினுடைய, இதெல்லாம் அம்மா வாசிக்கிறா, இந்த கடிதத்தை, இந்த கட்டுரையை அம்மா வாசிக்கிறா. கடிதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோட்டு புத்தகத்தை கையில் பிடித்த போது அந்த தாயினுடைய கைகள் நடுங்கின. அவரது கண்ணீர் அந்த கட்டுரை நோட்டில் விழுகிறது. கடந்த மாதம் கோபத்தில் மகன் சொன்னது, எங்கேயாவது போய் தொலைமான்னு சொன்னான் பார்த்தீங்களா, அது இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வந்தது. அம்மா சொல்றான், உங்களுக்கு திட்டுவது மட்டும்தான் தெரியும், அன்று இரவு முழுவதும் அவர் அழுதிருந்தார். ஆனால் இன்று அதே மகன் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தன் அம்மாவின் முழு வாழ்க்கையையும் புரிந்து கொண்டான். சூப்பராக எவ்வளவு அழகான வார்த்தைகள். முதல்வர் HM சொல்றார், அந்த கிளாஸ் டீச்சர் சொல்றாரு, குழந்தைகள் நம்முடைய வார்த்தைகளை மட்டும் படிப்பதில்லை, நம்முடைய தியாகங்களையும் படிக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ள அவர்களுக்கு சிறிது நேரம் தேவை. அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. மகன் ஓடி வந்து அவரை கட்டிப்பிடித்தான். இந்த முறை அவன் எதுவும் சொல்லவில்லை, அம்மாவை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அம்மா அவன் தலைமுடியை வருடினால். இருவரும் அமைதியாக இருந்தனர். ஆனால் அந்த அமைதியில் ஆயிரம் வார்த்தைகள் இருந்தன. அன்று முதல் முறையாக மகன் தன் தட்டை எடுத்து வைத்தான், தன் காலணியை தானே சுத்தம் செய்தான். தூங்குவதற்கு முன் அம்மாவிடத்தில் வந்து சொன்னான், அம்மா இனிமேல் உங்களுக்கு விடுமுறை கொடுக்க மாட்டேன், நோ லீவ் உங்களுக்கு. ஆனால் எல்லா வேளைகளிலும் உங்களை தனியாகவும் நான் விட மாட்டேன். அம்மா சிரித்தார். அந்த ஒரு வார்த்தையிலேயே அவருடைய எல்லா சோர்வும் மறைந்தது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அம்மா அம்மா தான்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு அம்மாவை குறித்து ரொம்ப கோவப்பட்ட அந்த புள்ள புரிந்து கொள்ள கொஞ்ச நாள் எடுத்துச்சு. தன்னுடைய அந்த இயலாமையை குறித்து இப்படி பேசிட்டோமேன்றத ஒரு கட்டுரையில் வடித்த அந்த பிள்ளை அம்மாவை குறித்து ஒன்னே ஒன்று நினைச்சான், அம்மா எனக்காக ஈங்கிக் கொண்டே இருப்பாள் என்று. இந்த மன்னக அம்மாவுக்கே தாம் பெத்த பிள்ளைகள் மீது இவ்வளவு இரக்கம், பாசம், அன்பு, தியாகம், கருணை, மன்னிப்பு இந்த அடுக்கிக் கொண்டே போகும் பொழுது யோசிச்சு பாருங்க, விண்ணகத்தாய் அன்னை மரியாள், எவ்வளவு பேர் அவளுக்கு. வேளாங்கண்ணி தாய், பூண்டி தாய், இங்க நமக்கு இந்த கேவோடைய பட்டியல பனிமய மாதா என்ற பெயர் தாங்கி அன்னை. இந்த அன்னைக்கு இன்று ஒரு அழகான பக்தி முயற்சி. நிச்சயமாக இவ்வளவு நாள் நீங்க இந்த அன்னை மீது அபரிதமான நம்பிக்கை கொண்டு அவர் பெற்றுக் கொடுத்த அந்த ஆண்டவர் மீது அசாத்திய நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த இறைச்சமூகம் அந்த கேவுடைய பட்டி. இன்று இன்னும் ஒரு படி இந்த நம்பிக்கையில் இந்த அன்னையின் மீது அபரிதமான ஒரு ஆசையை, ஒரு ஆர்வத்தை வளர்த்து கொள்ள போகிறீங்க. இந்த அம்மா ஒரு நாளும் லீவ் எடுத்ததே கிடையாது. எப்ப ஆகட்டும்னு சொன்னாலும் இந்த உலகம் ஏசும் பேசும், கன்னி ஆயிற்று, எப்படி நான் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட இந்த சூசையப்பருக்கு மனைவியாவதற்கு முன்னதாகவே கருத்தரித்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த உலகம் என்னை கல்லால் எறிந்து கொள்ளும் என்று தெரிந்தும் கூட ஆகட்டும் என்று சொல்லி கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்று நம்பி அவள் அன்னைக்கு எப்படி இந்த இயேசுவுக்காக இயங்க ஆரம்பிச்சாலோ, இன்னைக்கு இந்த நிமிஷம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா, அவள் லீவ் எடுத்தது இல்லைங்க. பனிமய மாதா ஒரு நாளும் லீவ் எடுத்தது இல்லை. இந்த கே உடையப்பட்டிக்காக அவள் நின்று கொண்டே இருக்க, உங்களுக்காக சிந்தித்து கொண்டிருக்கிறார். இறைவனுடைய வார்த்தை உள்ளத்தில் ஏற்றி அன்னை மரியாள் சிந்தித்தாள் என்று சொல்றோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கருவுள்ள அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து கல்வாரிக்கு போகும் வரை, அந்த கல்வாரி வரை அவள் இயங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் அப்ப லீவ் எடுக்கல. மகனே அப்படின்னு சொல்லி, இதோ நீ சிலுவையில் அரைஞ்சு கொண்டு போறாங்க, எனக்கு பயமா இருக்கியா, உன் ரத்தத்தை பார்த்தா, உன் தலையில இருக்கக்கூடிய முள்மொழியை பார்த்தா, உன்னுடைய ஆணி அறைவாங்க, அதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நான் ஓடிப்பறேன்னு சொல்லி அவள் ஓடி ஒழியவில்லை, மறையவில்லை. அன்புக்குரிய பிள்ளைகளே, மாறாக அவள் இயங்கிக் கொண்டே இருந்தாள், லீவ் எடுக்காம தன் மகனோடு. அந்த கல்வாரியில சொல்றார் பார்த்தீங்களா, இதோ உன் தாய் நமக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அழகான ஒரு உடன்பந்தம், ஒரு ஒப்பந்தம். அந்த தாயா அவள் நம்மை ஏற்றுக்கொண்ட பிறகு இறைவனுக்கு மட்டும் தாயில்லை, நமக்கும் தாயாக இன்னைக்கு இந்த நிமிஷம் வரை அவள் நமக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கிறாள். நம்ம வேணும் பல நேரங்கள்ல அந்த மகன் புரியாம எங்கேயாவது போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும்ல அம்மாவை பார்த்து சொன்ன மாதிரி கூட நம்முடைய பிஹேவியர்ஸால, நம்முடைய நடத்தையால, நம்முடைய சொல்லால, செயலால, சிந்தனையால இந்த தாயை நாம அவமதிச்சிருக்கலாம், அவசங்க செஞ்சிருக்கலாம், அறிஞ்சோ அறியாமலோ. ஆனால் அவள் ஒரு பொழுதும் நம்மை விட்டு விலகுதே கிடையாது. உங்க குடும்பத்தை விட்டு அவள் ஒரு பொழுதும் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தது கிடையாது. அன்னைக்கு கானாவூர் கல்யாணத்துல அன்னை செஞ்ச காரியம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல் புதுமை இல்லை, எல்லோருமே மகிழ்ச்சியாக அந்த திராட்சை ரசத்தை அறிந்து கொண்டிருக்கும் பொழுது தீரப்போகிறது என்று தேவையை அறிந்து ஓடி போய் கண்டுபிடித்து தன் மகனிடத்தில் சொல்லி அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னவள் இன்னைக்கு வரைக்கும் அன்புக்குரிய பிள்ளைகளை நம்முடைய குடும்பங்களை அசிங்கப்படுத்துவதற்கோ, அவமானப்படுத்தப்படுவதற்கோ, அவசங்கைக்கு உள்ளாக்குவதற்கோ அவள் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டாள். அப்படிப்பட்ட தாய் எப்பொழுதுமே நமக்காக லீவ் எடுக்காம, விடுமுறை எடுக்காம இருக்கிறார். ஆயிரம் பிரச்சனைகள் அவளை குறித்து சபைக்காரங்க என்ன வேணா சொல்லுவாங்க, தேவையா இந்த அம்மா எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்காக அந்த அம்மா நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. நம்ம போவோம், வேண்டான்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் அன்னை மரியாள் இந்த பனிமய மாதா ஒரு நாளும் போக மாட்டாங்க. எனவே இந்த அருமையான நாளில் இந்த இறை சமூகத்தை உங்கள் பாசத்துக்குரிய பங்கு தந்தையை உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இன்னும் இந்த பனிமய மாதா மீது இந்த குழந்தைகள் எல்லாம், அடுத்த தலைமுறைகளை எல்லாம் ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் எடுக்கக்கூடிய இந்த ஒரு பக்தி முயற்சி, நவநாள் கொண்டாட்டம்
இனி ஒவ்வொரு வாரமும் உங்களை இந்த அன்னைக்கு அருகிலேயே வைத்துக் கொள்ளணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். எப்படி இந்த மகன் அம்மாவை திட்டி போட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் காய்ச்சல்ல அவதிப்பட்டானோ, அதுக்கப்புறம் இந்த அம்மா கூடவே இருந்து எல்லாம் செய்ய ஆரம்பிச்சானோ, அதுல 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்களோ, அது மாதிரி இந்த உடையப்பட்டி இறைச்சமுகம் இனிமே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். இனிமே இந்த பகுதி வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான நாளின் தொடக்கமாக இருக்கிறது. இந்த நவநாள் கொண்டாட்டத்தின் மூலமாக அன்னையை இன்னும் சுறுசுறுப்பாக்கி உங்களுக்காக உழைக்க செய்யுங்கள். நீங்களும் அவரோடு இருந்து அன்னை சொல்லுவதை, அவர் மகன் சொல்லுவதை செய்யுங்கள். அதுதான் இறைவன் கேட்டுக்கொள்வது. இதோ மகன் என்று நம்முடைய கரங்கள் இதோடு தாய்ந்து கொடுத்த அந்த தாயும் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பந்த பாசம் எவ்வளோங்கிறது அந்த அழகான அந்த கட்டுரை சொன்னிச்சு பார்த்தீங்களா? அந்த தாய் இல்லாத வலி எவ்வளோ பெரிய வலி, அதை ஒரு நாள் நம்ம அனுபவிக்க கூடாது. நமக்கென ஒரு தாய், அழகான ஒரு பாட்டு இருக்கு. தாய் இருக்க அவள் தயவு இருக்க தாழ்வதில்லை நாம் வீழ்வதில்லை, மரியே உலகின் தாய் அவள் போல் மாறா அன்பு தாய் உண்டோ. ரொம்ப அழகான பாடல். தாய் இருக்க அவள் தயவு இருக்க தாழ்வதில்லை நாம் வீழ்வதில்லை, மரியே உலகின் தாய் அவள் போல் மாறா அன்பு தாய் உண்டோ. அவ மாறவே மாட்டாங்க, நாம் வேணா மாறுவோம், ஆனால் இனிமேல் மாற மாட்டோம்னு சொல்லி இந்த நவநாளில் குறிப்பாக ஆண்டவர் நற்கருணை பள்ளியில் வச்சு செபிக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த ஒரு உறுதிமொழி உங்களை இந்த இறைச்சமூகத்தை இன்னும் சிறப்பாக்குன்னு சொல்லி மனதார வாழ்த்தி உங்களை இந்த அப்பரச காணிக்கைகளோடு ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அன்னையின் வழியில் செம்மையாக வழி நடத்துவாராக. ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய தாய் நமக்கு துணையாக இருக்கிறாள். அவள் வழியாக நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுத்து இந்த வேளையில் செபிப்போம். தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ அவர்களும், ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய நாங்கள் அனைவரும் அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளும் எதிர்நோக்கோடு பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றுரைத்த இறைவா, போர்கள் இல்லாத உலகிற்கான ஏக்க குரல்களையும் ஏற்ற தாழ்வுகளற்ற சமூகத்துக்கான பெருமூச்சுகளையும் வன்கொடுமை இல்லாத மாநிலத்துக்கான கதறல்களையும் கேட்க செவியுள்ளவர்களாக இந்த உலகையும் எம் நாட்டையும் தமிழ்நாட்டையும் ஆட்சி செய்கின்றவர்களை மாற்றி அனைவருக்குமான நல்லாட்சியை வழங்க அவர்களுக்கு நீர்தாமே ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பிற்கெல்லாம் ஊற்றே எம் இறைவா, அதீத அறிவியல் வளர்ச்சி, எந்திரமயமாக்கல், வணிகமயமாக்கல், நகரமயமாக்கல், கட்டுப்பாடற்ற நுகர்வு கலாச்சாரம், நெகிழி பயன்பாடு போன்ற செயல்களால் படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்கிற பவுலடியாரின் கூற்று இந்த நவீன உலகின் அவலத்தை படம் பிடித்து காட்டுகிறது. மாந்தர் அனைவரும் சமூக பொறுப்புடனும் சுற்றுச்சூழலை பேணுகிற அக்கறையுடனும் செயல்பட்டு எங்கள் எதிர்கால சந்ததியரும் வாழ தகுந்த உலகை விட்டு செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்கிற வான்மழை தவறாது பெய்யவும், தமிழக விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கக்கூடிய பிற மாநில தடுப்பு அணை திட்டங்கள் தடுக்கப்படவும், வேளாண் பெருமக்கள் வாழ்வு சிறக்க வேண்டுமென்றும், ஏனைய தொழிலாளர்கள், உழைக்கும் வர்க்கத்தினர், விளிம்பு நிலையில் வாழ்வோர் ஆகிய அனைவருமே நிறைவாழ்வை பெற வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் பங்கில் உள்ள பக்த சபைகள், இயக்கங்கள், அன்பியங்கள் வழியாக நாங்கள் கடவுளின் அன்பை ஆழமாக உணர்ந்து இணைந்து இறைபணியில் பங்கெடுத்திட, மேலும் நாங்கள் இணைந்து செய்ய உள்ள எல்லா பணிகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் வழி நடத்தவும் வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரம் குவித்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்களுடைய படிமயமாத வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே, கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே, என்னையே முழுவதும் தருகின்ற இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் ஆணைப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் பனிமய மாதாவாய் நினைத்து பார்த்து, இதோ அவர்கள் இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாய் மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவின் நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாள் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை
வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நெஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் பூலகினில் பரந்திட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலாம் ஆட்சிமையால் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவரே, ஆசிரென்றும் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. இறைவனை புகழ்ந்திட இது நல்ல நேரம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாம் ஆவியை பொழிந்த இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையிட வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவ பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை பெற்று தம் சீடர்களுக்கு பகிர்ந்தளித்தாவோ கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமீரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி சொல்லி தம் சீடர்களுக்கு பகிர்ந்தளித்தாவோ கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து ஆண்டவரே, எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. கிறிஸ்து ஆண்டவரே, எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே,
மீண்டும் வருவீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துனுடைய இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கின்ற பதிமீட்பளிக்கின்ற கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணி நமக்கு நாங்கள் ஊழியம் முறைய தகுந்தவர்கள் என்ன நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் எங்களிடம் இருக்கின்ற பிளவுகளை வேறறுத்து ஒற்றுமையோடு வாழச் செய்தருளுமே நாங்கள் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இந்த நவநாள் பள்ளியில் இணைந்திருக்கிற அனைவரையும் உமது வாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். பல்வேறு பணிகளின் காரணமாக பணி செய்கின்ற இடங்களிலும், வயது முதிர்ச்சியின் காரணமாக வீடுகளிலும், நலமற்ற முறையில் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் இருக்கின்ற எல்லோரையும் உமது வாதம் அர்ப்பணிக்கின்றோம். உமது ஆசியால் அனைவரையும் நிரப்பியருளும். நம்பிக்கையோடு இப்பலியில் இணைந்து உம்மை நோக்கி இவர்கள் எழுப்புகிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய் தருளும். இறைவா, இந்த நாளில் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற பல்வேறு வகைகளில் உதவியாக இருக்கின்ற அத்துணை நபர்களையும் இன்றைய நாளில் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற இந்த பீடத்தில் பூ அலங்காரம் செய்ததில் தொடங்கி, இந்த ஆலய வளாகத்தை தூய்மை செய்ததில் தொடங்கி, இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கான பணிகளை முன்னெடுத்தவர்கள், அதற்கு நன்கொடை கொடுத்தவர்கள் என அத்துணை பேரையும் உமது வாதம் அர்ப்பணிக்கின்றோம். இப்பகுதியில் இருக்கிற அனைவரையுமே மதம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து இங்கு இருக்கிற எல்லோரையுமே நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். பல்வேறு இடங்களிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கிற அத்துணை நம்பிக்கையாளர்களையும் உறவுகளையும் உமது பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆழமான நம்பிக்கையோடு அவர்கள் இந்த நாளில் முன்னெடுக்கிற எல்லா வேண்டுதல்களுக்கும் கனிவாய் செவிசாய் தருள உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்புள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு கிறிஸ்து போதித்தவாறு அந்த இறையரசு இந்த மண்ணில் வர அவருடைய பிள்ளைகள் நாம் எல்லோரும் இணைந்து இருகரம் விரித்தவர்களாக விண்ணக தந்தையிடம் உரிமையாயும் ஆசையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கருடன் அருளும் நோக்கி மன்றாடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலைகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் கடன் பிரச்சனைகளும் இன்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காம் மீட்பராகிய கிறிஸ்துவினுடைய வருகைக்காக மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று அந்நாளிலும் திருத்துதர்களுக்கு திருவாய் மொழிந்திர வாழ்வின் குற்றங்களை பாராமல் நம்பிக்கை கண்ணுக்கு வேண்டி கேட்கிற அமைதி, ஒற்றுமை, சமாதான, சந்தோஷம், இரக்கத்தை எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பங்கிலும் நாட்டிலும் சபைகளிலும் நிறைவாய் தந்திருவீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தினை பரிமாறிக்கொள்வோம். அமைதி உரித்தார்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாம் உட்கொள்ளும் உடலும் ரத்தம் நீதி தீர்ப்பும் தண்டனைக்குள்ளாம அது வரிவிறக்கத்தால் உள்ளத்தை உடலையும் காத்திரும் மறுமருந்தாகிட அருள் புரியும். என்னுடைய கட்டளைகளை கருத்துரைக்க செதில் ஒருபோதும் விட்டு பெற விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போகொண்டு விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அத்தனை பேரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரின் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை கிறிஸ்துவின் உடலின் திருத்தம் பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வினை வழங்குவாராக. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உடையவரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உடையவரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து எம்மை ஆளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. நாளும் நமக்காய் பரிந்து பேசும் புனித பனிமய மாதாவின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். நன்மைகளின் ஊற்றும் அருட்கொடைகளை பெற்று தருகின்ற தடாகமாய் கவுடைய பட்டியலை வீற்றிருக்கும் புனித பனிமய மாதாவே, திரு அவையின் திருவற்றங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா அருள் வரங்களுக்காகவும் தினமும் எமக்காய் பரிந்து பேசும் பனிமய மாதாவே நன்றி செலுத்துகிறோம். எல்லா மனநோய்களையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியும் உடல் வலிமையும் அளித்ததற்காக தினமும் எமக்காய் புனித பனிமய மாதா வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துன்பத்தை எடுத்து நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானத்தையும் பெற்றுக் கொடுத்ததற்காக தினமும் எமக்காய் பரிந்து பேசும் புனித பனிமய மாதா வழியாக
ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயற்கை சீற்றங்கள் என்னும் கொடிய நோய்கள் என்னும் பாவத்தின்படி எங்களை காத்து கொண்டதற்காக தினமும் எமக்காய் பரிந்து பேசும் புனித பன்னிய மாதா வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்திருத்தலத்தை நாடி வருகிற அனைத்து திருப்பணிகளின் தேவைகளை நிறைவேற்றி நிறைவான மகிழ்ச்சி அளித்ததற்காக தினமும் எமக்காய் பரிந்து பேசும் புனித பனிமய மாதா வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நவநாள் சேவை பெற்றுக்கொண்ட எல்லா ஆன்ம சரீர நன்மைகளுக்காக தினமும் எமக்காய் பரிந்து பேசும் புனித பன்னிய மாதா வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நம் அன்பு அன்னைக்கு மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றிகளை ஏற்று நம் அனைவரையும் அன்னை ஆசீர்வதிக்கும்படிக்காக நம் குடும்பங்களை அன்னையின் பராமரிப்பில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். புனித பனிமய அன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு செபிக்கும்படி உங்களை அன்போடு. எங்கள் இருதய கமலாயங்கள் மேலான கிருவாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற திவ்ய தஸ்னேவிஸ் மாதாவே, பரலோக பூலோக அரசியே, கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, பாவிகளின் தஞ்சமே, உம்முடைய இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ. உம்முடைய திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். தாயே, உலகில் எங்கள் ஆண்டவள் நீரல்லவோ, எங்கள் அன்பான அன்னை நீரல்லவோ, எங்கள் ஆதரவும் சந்தோஷமும் எங்கள் நம்பிக்கையும் நீரல்லவோ. நீர் எங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பாராட்டுவாளோ. உம்மை தேடி வந்த நிர்பாக்கியருக்கு உதவியாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும். அல்லற்படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? தஞ்சமென ஓடி வரும் அடியோரும் மேலே தயவாயிரும். தாயே, தயை கடலே, தவித்தவருக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உம்முடைய இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ. 6 காடுகளை கடந்து ஓடி வந்துள்ளோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளாலே வாடி நொந்தோ. எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் வேண்டுதல் பலனற்றதாக போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீருடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ அம்மா, அருமையான அம்மா, அடியோருக்கு அன்பான அம்மா, தஸ்னேவிஸ் மாமரியே அம்மா. எங்கள் குடும்பங்களை முழுவதும் இன்று உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்று ஆசீர்வதித்தருளும் தாயே. ஆமென், ஆமென், ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும்
உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ உங்கள் முன்பாக வந்திருக்கிறவரை ஒரு கணம் உற்று நோக்குங்கள். இந்த இயேசுவிடத்திலே தான் அன்னைவள் சொன்னாள், இதோ இவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று. அன்னைக்கு அழகான நவநாள் கொண்டாட்டம் எடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இதோ இவரால் தான் அன்னை அவள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாள். இல்லை என்றால் நாசரத்தில் ஏதோ ஒரு மூலையிலே சூசேப்பருக்கு திருமணமாகி இருந்திருப்பாள். ஆனால் இந்த இயேசு இங்கு வர வேண்டும் என்பதற்காகவே அன்னை அவள் உயர்த்தப்பட்டாள். எனவே அவளுக்காக ஒரு அழகான நவநாள் கொண்டாட்டம். இந்த ஆண்டவரை வரவேற்போமா சேர்ந்து? உம்மை ஆராதிப்பேன் அழகை, என்னை தேடி வந்த அழகை, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தல்லையே. சேர்ந்து பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன் அழகை, என்னை தேடி வந்த அழகை, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தல்லையே. வலது கரங்களை உயர்த்தி ஒரு முறை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை தேடி வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தல்லையே. இன்னும் ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை தேடி வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நம்மை தேடி வந்திருக்கிற இயேசு ஆண்டவரிடத்துல அன்புக்குரிய பிள்ளைகளை துணை செய்ய பணிமயமாதான் இருக்கிறாய் என்கிற நம்பிக்கையோடு உங்க குடும்பங்கள்ல இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களையும், இந்து இஸ்லாமிய என்று மதம் கடந்து வாழக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் எல்லோருக்கும் எல்லாமான இந்த இயேசுடைய பீடத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். இது சாதாரண வெள்ளை அப்போ இல்லை அன்புக்குரிய பிள்ளைகளை. இத்தனை 1000 ஆண்டுகள் கழித்து நீங்க கட்டி போட்ட மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா? 7 மணிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கேயுமே சிந்தனை சிதறாதபடிக்கு உங்களை அழகா இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துக்கிறார் பார்த்தீங்களா? இந்த அப்பந்தான். இது சாதாரண வெள்ளை அப்பம் அல்ல, இதற்குள் இருக்கக்கூடிய ஆண்டவர். உலகம் முடியும் வரை நாளும் இருப்பேன் என்று சொன்னவர் இதோ இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். அவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து செவியுங்க. வாத உங்க கூடாரத்தை அணுகாது. இவரை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அன்புக்குரிய பிள்ளைகள உங்க வாழ்க்கையில எந்த தீய சக்தியும் அணுகாது. உங்களை அண்டி வரக்கூடிய அத்துணை கட்டுகளும் அதிலிருந்து நீங்க விடுதலை பெறுவீங்க. நோய் நொடிகளா இருக்கலாம், மரண தருவாய்களாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகள், கஷ்டங்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத அமைதி இல்லாத சூழ்நிலை எல்லாவற்றையும். எனவே வாதை என் கூடாரத்தை அணுகாது மகனே மகளே என்கிற இந்த அற்புதமான பாடலோடு உங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த செபத்தை இந்த பீடத்தில் வையுங்க. பனிமாயா மாதா வழியாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து செபித்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.
வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. சேர்ந்து பாடுவோமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. உன்னதமான கர்த்தரில் இந்த கர்த்தருடைய உறைவிடம் தேடி வந்தால் அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு நற்செய்தியில வாசிக்க கேட்டோம், வலுப்பு வந்த ஒரு மகனை குணப்படுத்த முடியாமல் போன சீடர்கள் இயேசுவிடத்தில் வந்து எங்களால முடியலையே என்று அவர்கள் தனிமையில இயேசுவிடத்தில் கேட்ட பொழுது அவர் சொல்றாரு, உடைய அவன் நம்பிக்கை தான் அந்த மகனுக்கு பிடித்திருந்த பேயை அகற்ற முடியவில்லை என்று. எனவே கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை பெயர்ந்து போய் என்றால் அது போகும் என்று இறைவன் கற்றுக் கொடுக்கிறார் தம்முடைய சீடர்களுக்கு. கொஞ்சம் நம்பிக்கை உள்ளத்துல வச்சு உங்களுடைய மலை போல பிரச்சனைகளை பனிமயமாத பனி போல உருக்குவாங்கிற நம்பிக்கையோட இதோ இந்த ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவரை செபிப்போம், போற்றுவோம், வாழ்த்துவோம். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி பாடுவோமா? உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டார், அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கரவோ செலுப்பி லலலா 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 லலலா. ஆண்டவர் அவ்வளவு மகத்துவம் மிக்கவர். அந்த அப்பா போய் வேதனையோட சொல்லும் பொழுது இதோ அந்த ஆண்டவர் நினைச்ச உடனே அந்த வாதை, அந்த சாத்தா, அந்த அழகை அவரிடமிருந்து ஓடி போகிறது. அவ்வளவு சக்தியும் ஆற்றலும் பலனும் கொண்டவராகி இருக்கிறார் இவர். எனவே உங்களுடைய குடும்பங்களை நிச்சயமா அவர் எந்த தீங்கும் அணுக விட மாட்டார். அவரிடத்துல நம்பி வந்து அவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனி எல்லாமே நீங்க தான் சொல்லி, எனக்கு ஆதாரமும் நீங்க தான், அடைக்கலமும் நீங்க தான் சொல்லி அவரிடத்துல நீங்க உறைவிடம் கொண்டீர்கள் என்றால், அன்புக்குரிய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கை உங்களுக்கு அழகாகும். உங்க வாழ்க்கையில நம்பிக்கையோடு கேட்கிற அத்தனையும் கிடைக்கும்னு சொன்னவர் இந்த ஆண்டவர். அப்பாவிடத்துல போய் பிள்ளைங்க பசிக்குதுன்னு கேட்டா எந்த அப்பாவாவது தாம் பிள்ளைக்கு ரொட்டிக்கு பதில கல்ல கொடுப்பாரா என்று கேட்டவர் ஆண்டவர். உங்கள் மீது அவ்வளவு அக்கறையும் கனிவும் கொண்டவர். ஒரு விண்ணக தாய் மன்னகத்தில் இருக்கக்கூடிய அம்மாவே தாம் பிள்ளைக்கு லீவ் எடுக்காம எவ்வளவோ செய்யறான்னு சொல்லும் பொழுது, அந்த இறைவனின் தாயாகி அவள் இந்த இயேசுவிடத்துல ஒவ்வொரு நாளும் லீவ் எடுக்காம பரிந்து பேசக்கூடிய பனிமயமாத அன்னைய நீங்க துணையா வச்சிருக்கீங்க. ஒப்பு கொடுத்து செவியுங்க. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு நமக்கு. ஆவி முதல் வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. கரவசெலுப்பி வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா லலலா லலலா
அன்புக்குரியவர்களே, வல்லமையுள்ள ஆண்டவர்கள் நம்ம மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவரிடத்துல போனால் என் மகனுக்கு பிடிச்ச வலிப்பு நோயிலிருந்து பேயிலிருந்து சுகம் கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கையோட சென்றவர்களுக்கு ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு சுகம் கொடுத்ததாக இன்றைய நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்டோம். வாதம் உங்க கூடாரத்தை அணுகாது என்றால் உங்களை எந்த தீங்கும் அணுகாது என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் உங்களுக்கு மத்தியில இருந்தா, இந்த ஆண்டவருடைய சமூகம் எனக்கு முன்பாக இருந்தா, இந்த ஆண்டவர் எனக்கு முன்னும் பின்னும் வலதுபுறம் இடதுபுறமும் மேலும் கீழுமாக மேகத்தின் தூளாக நெருப்பின் சமமாக இஸ்ரேல் மக்களை பாலும் தேனும் பொழியும் தேசத்துக்கு அழைத்து சென்றது மாதிரி அவர் உங்க மத்தியில இருந்தா, உங்களோட இருந்தா, உங்களோட தங்கி இருந்தா எந்த தீங்கும் உங்களை அணுகாது. ஏனென்றால் அவருடைய ஆதியிலிருந்து அந்த வசனம், அப்படிப்பட்ட வசனம், இதோ எழுந்து நட என்றால் நடந்தார்கள், திரை என்றால் திறந்தது. அப்படிப்பட்ட சக்தியான ஆண்டவர் இதோ உங்கள் மத்தியில இருக்கிறார். உங்க குடும்பங்களை ஒப்பு கொடுங்க. உங்க அப்பாவை, உங்க அம்மாவை, உங்க கணவனை, மனைவியை, நீங்க பெத்தெடுத்த அந்த அன்பு குழந்தைகள் எவ்வளவு அழகா பக்தி அந்த பிள்ளைங்க இந்த ஆண்டவரை பாடி புகழ்றாங்க. உங்க குழந்தைகளுடைய தலைமுறை நல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு அழகான நாள் பனிமய மாதாவுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முக்கியமான இந்த நவநாள் கொண்டாட்டத்தின் முதல் நாளில் ஆண்டவர் உங்க மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். இந்த நவநாள் சபத்தின் வழியாக மக்கள் நம்பிக்கையில வளர்த்தெடுக்கப்படும்படியாக உங்க குடும்பங்கள் எல்லாம் ஆனந்தமாக, உங்க குடும்பங்கள் எல்லாம் எப்பொழுதும் நல்ல உடல் உள்ள சுகத்தோட, உங்க குடும்பங்கள் எல்லாம் ஒத்துமையா சமாதானத்தோட நீங்க எதெல்லாம் இந்த வேளையில வந்து செபிக்கிறீங்களோ, நற்கருணை ஆண்டவரிடத்துல நவநாள் கொண்டாட்டங்களை செபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பொழுது உங்களை கைவிட மாட்டார். அந்த சாதாரண அந்த 6 தொட்டிய அன்னை அவள் சொன்னதுனால தொட்டு சுவை உள்ள மனமுள்ள ரசமா மாத்தி அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. உங்க குடும்பங்களுக்கு நிறைவான அமைதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பாராக. எனவே இந்த அருமையான நாளில் உங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். என் அன்பின் பரலோக பிதாவே, இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்க, இளைஞர்கள், பெரியவங்க, நோய் நொடியினர் இருக்கிறவங்க, இன்னும் பலவிதமான தேவைகளை உள்ளத்துல சொல்லி செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க, ஏசப்பா எங்க குடும்பத்தை பாருங்க, என் கணவனை, என் மனைவி, என் பிள்ளைகளை பாருங்க, எங்க வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள், எங்க பிள்ளைகளுடைய படிப்பு, எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய விவசாயம், எங்க வீட்டில் இருக்க கால்நடைகள், ஆடு மாடு பயிர் பச்சை எல்லாத்தையுமே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரை. இன்னும் சிறப்பா என்னுடைய நம்பிக்கையை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சீடர்கள் கிட்ட அவநம்பிக்கை இருந்ததுனால சுகப்படுத்த முடியும் இல்லையே என்று சொன்னது மாதிரி ஒருவேளை எங்களுடைய நம்பிக்கை குறைவுபட்டிருந்தா ஆண்டவரே நீங்க எங்க முன்னாடி இருக்கீங்க, எங்க நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க, என் நம்பிக்கையை ஆழப்படுத்துங்க. இதோ வலைய ஆழமா போட்டீங்கன்னாக்கா மீன்பாடு வலை கிழில அளவுக்கு கிடைக்கும்னு சொன்னது மாதிரி ஏசப்பா என்னுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தி இன்னும் நாங்க எப்பொழுதும் உமக்குள் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. சொல்லுங்க தகப்பனே, என் மகனே, என் மகளே, நீங்க உங்க குடும்பம், இந்த ஊரை சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், அன்பா இருக்கணும், ஒருவரை தாங்கிக்கணும், கடவுளுக்குள்ள நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வதிங்க என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மாண்புயர்க்கிதம் பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், மாட்சிப்படுத்துவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயர் மனத்தை
புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகாமே. இனியவர் தேவன் வாழ்கவே. அனைவரும் தலைவணங்கும் மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தினுடைய பாடுகளின் எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருரத்தமாகி அவற்றின் தூய்மறை பொருளை வணங்கு நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்புள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின் உடல் நோயிலிருந்து மகிழ்வித்து உடல் நோயிலிருந்து உங்களை விடுவித்த மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்திட உங்கள் மேல் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை தேடி வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை தேடி வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த அழகிய நாளில் நம் அனைவருடைய அன்பின் அழைப்பை ஏற்று இந்த நாளில் இங்கு வருகை தந்து இந்த நவநாள் திருப்பலியை பக்தியோடு நாம் சிறப்பிக்க நமக்கு பக்கபலமாக இருந்து இந்த நாள் நிகழ்வுகளில் நம்முடைய ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்திருக்கக்கூடிய அன்புக்குரிய அருள் பணியாளர் அன்பு அண்ணன் அருள்பணி ஜோஜோ லாரன்ஸ் அவர்களுக்கு நமது நன்றிகளை உரித்தாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பல பணிகளுக்கு மத்தியிலும் இங்கு வருகை தந்து எங்களது எளிய அழைப்பை ஏற்று இந்த மக்கள் இன்னும் ஆழமான நம்பிக்கையில் வளர உங்கள் நம்பிக்கையின் வழியாக எங்களுக்காக ஜெபித்து இந்த நாளை ஒரு அர்த்தமுள்ள நாளாக நீங்கள் மாற்றி கொடுத்திருக்கிறீர்கள். நன்றியோடு உங்களை நினைவு கூறுகிறோம். எங்களுடைய நன்றியின் வெளிப்பாடாக இங்கிருக்கிற அனைவருமே கரங்களை தட்டி தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்குவோம். இந்த அழகிய தருணத்தில் தந்தை அவர்களுக்கு நூலாடை அணிவித்து நமது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க நமது ஊர் மணியம் ஜோசப் அவர்களை அன்போடு பீடத்திற்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாட்டாமை அண்ணன் சேசுராஜ் அவர்களை அன்போடு தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க பீடத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த அழகிய நாளில் என்னுடைய வகுப்பு தோழராக 11ஆம் வகுப்பிலிருந்து என்னோடு உடன் பயணித்து எடுக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் நல்லா செய் என்று சொல்லி பக்கபலமாக இருந்து என்னுடைய அன்பு நண்பராகவும் குடும்ப உறவாகவும் உடன் பயணிக்கிற அன்புக்குரிய அருள் பணியாளர் தாமஸ் எடிசன் அவர்கள்
பெட்டபாய் தலை பங்கின் பங்கு தந்தையாக இருக்கிறார். இந்த அழகிய நாளில் நம் மத்தியில் வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவிக்கும் வண்ணமாக நமது ஊரில் இருக்கக்கூடிய அன்பிய பொறுப்பாளர்களுள் சிலரை நான் இப்பொழுது அழைக்கிறேன். ஆரோக்கிய மாதா அன்பியத்தை சார்ந்தவர்கள் யாரேனும் ஒருவர் முன்வந்து தந்தை அவர்களுக்கு நூலாடை அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆரோக்கிய மாதா அன்பியத்தில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க எஞ்சுவாங்க. வின்சென்ட் அண்ணன் இருக்கீங்களா? இல்லை, யார் இருக்கா? செபஸ்டியார் அன்பியத்திலிருந்து எலிசபெத் ராணி அம்மா முன்னாடி வாங்க, வாங்க, ரெண்டு பேருமே வாங்க. தந்தை அவர்களுக்கு நூலாடையும் நினைவு பரிசையும் வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அழகிய நாளில் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடந்தேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஊர் நிர்வாகிகளிடத்தில் சொன்னபோது, தயங்காமல் அனைத்தையும் செய்யுங்கள், பக்கபலமாக நாங்களும் இருக்கிறோம், மக்களும் இருக்கிறார்கள், நம் பங்கில் இருக்கிற எல்லா பக்த சபை இயக்கங்கள் அன்பியங்கள் என எல்லோருக்கும் இந்த நாளில் அழகிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. கொடுத்த பொறுப்புகளை ஒவ்வொருவருமே சிறப்பாக இந்த நாளில் செய்திருக்கிறீர்கள். நன்றியோடு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை உரித்தாக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். நமக்கு நாமே நல்ல ஒரு கரவொலி கொடுத்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த அழகிய நாளில் நம் பங்கிற்கு இறைவன் அருளால் கிடைத்திருக்கிற 2 துறவர சபை அருள் சகோதரிகள், திரு இருதய சபை அருள் சகோதரிகளும் சரி, சேவா மிஷனரி அருள் சகோதரிகளும் சரி, எந்த நேரத்தில் எந்த பணிகளை செய்ய வேண்டும் என சொன்னாலும் தட்டாமல் உடனடியாக செய்கிறோம் என சொல்லி, அதிலும் குறிப்பாக இறை மக்களை இணைத்து ஒவ்வொரு வழிபாட்டையும் சிறப்பிப்பதில் உறுதுணையாக இருக்கிறார்கள். அருள் சகோதரிகள் அத்துணை பேருக்கும் கரவொலி கொடுத்து நமது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த அழகிய நாளில் நான் யார்கிட்டையுமே போய் கேட்கல. இந்த வழிபாடு ஒரு நவநாள் திருப்பலி அது நடக்கிறது என்றால் வருகிற அத்துணை நபர்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும். இது நீண்ட நெடிய வழிபாடாக இருந்தாலும் நம்பிக்கையாளர்கள் நிறைந்திருக்கின்ற இடம் இது. வருகிற நம்பிக்கையாளர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இதயத்தில் இருந்தது. வெளிப்படையாக யாரிடத்திலும் சென்று உணவு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. கடந்த வெள்ளிக்கிழமை வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு நன்மை கொடுக்க வந்தபோது இருவர் என்னை சந்தித்து சொன்னார்கள், இந்த பனிமய மாதா நவநாள் எடுக்கிற போது நாங்கள் உணவு கொடுக்கிறோம் என்று சொல்லி. கேட்டவுடனே ஆச்சரியமாக இருந்தது. முதல் நாள் நீங்கள் இதை பற்றி சொன்ன உடனே எங்களுக்குள்ளாக நாங்கள் கலந்து பேசினோம். ஒவ்வொரு முறையும் நவநாள் நடக்கிற போது வருகிற அத்துணை நம்பிக்கையாளர்களுக்கும் உணவு கொடுப்போம், ஒரு முயற்சியை முன்னெடுப்போம், இறைவன் உதவி செய்வார், கொடுக்கலாம் என்று எண்ணி இருக்கிறோம் என்று சொன்ன உடனே எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் காலையில், சனிக்கிழமை இன்று காலை, நம்முடைய மணியாறு, நாட்டாம, அப்புறம் பிரதாப்புடைய அப்பா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. வந்து பேசினாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலுமே இந்த நாளில் வந்திருக்கிற அத்துணை உறவுகளுக்கு உணவு கொடுக்க இவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என நினைத்த, உள்ளத்தில் நினைத்த ஒரு எண்ணத்தை ஈடேறச் செய்கிற வகையில் இந்த இறைவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த உணவு கொடுக்கிற பணியில் மணியம் ஜோசப் அவர்களும், நாட்டாமை சேசராஜ் அவர்களும், சிப்பாயி குடும்பம் ஆரோக்கியசாமி அவர்களும், தெலுங்கையா குடும்பம் ஆரோக்கியம் அவர்களும், கரப்பையா குடும்பம் ஜோசப் அவர்களும், மரவன் சீமை குடும்பம் நட்சத்திரம் அவர்களும், பெரியய்யா குடும்பம் ஜான் அவர்களும், வாத்தியார் குடும்பம் மைக்கேல் சம்மனஸ் அவர்களும், வாத்தியார் குடும்பம் சேசராஜ் மற்றும் மரிய செல்வம் அவர்களும், திரு ஜெயராணி, திருமதி மெலினா குடும்பத்தினரும் இந்த திருப்பணிக்காக பல்வேறு வகைகளில் உணவுக்கு ஏற்பாடு செய்ய உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். நம்பிக்கையோடு இந்த நல்ல நிகழ்வில் பங்கெடுத்த அத்துணை பேருக்கும் கரங்களை தட்டி நமது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த அழகிய நாளில் உணவுக்கு நன்கொடை கொடுப்பது ஒருபுறம் இருந்தாலும் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்வோடு நம் பங்கில் இருக்கக்கூடிய பனிமய அன்னையினுடைய இளையோர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்னிடத்தில் அணுகினார்கள். இந்த உணவு தயாரிக்கின்ற இடங்களில் எல்லா பணிகளையும் நாங்களே முன்னின்று செய்கிறோம் என்று சொன்னார்கள். சொன்னது மட்டுமல்லாமல் இன்று காலையிலிருந்து இந்த நொடி பொழுது நாம் நம்பிக்கையோடு இங்கு ஜெபித்திருக்கிறோம். ஆனால் நமக்காக உணவுகளை ஏற்பாடு செய்கிற பணிகளை அவர்கள் ஆலய வளாகத்தில் இருந்த வண்ணமாக செய்திருக்கிறார்கள்.
அத்துணை இளையோர் அமைப்பினில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் கரங்களை தட்டி நமது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த உணவை சமைத்து கொடுத்திருக்கின்ற தங்கவேல் மகன் ஆனந்த் அவர்களுக்கும், அதே சமயம் இந்த சமையல் பணி செய்வதற்கு அழைப்பு கொடுத்த உடனே பல உறவுகள் பல குடும்பத்திலிருந்து வருகை தந்து வெங்காயம் வெட்டுறதிலிருந்து காய்கறி அறிகிறதிலிருந்து பல பணிகளை முன்னெடுத்தார்கள். அதிலும் குறிப்பாக நம் பங்கில் இருக்கக்கூடிய இந்த சிறுவர் பாராளுமன்ற குழந்தைகள் இந்த காலையிலிருந்தே வளாகத்தை சுத்தம் செய்வது, தேரினை அலங்கரிப்பது, உணவுக்கு தேவையான பணிகளை முன்னெடுப்பது என எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அத்துணை நபர்களுக்கும் கரங்களை தட்டி நமது வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த அழகிய நாளில் இந்த பீடத்திற்கு அழகாக பூக்களை கொடுத்து பூ அலங்காரம் செய்ய உதவி செய்த திரு அருள்ராஜ், திருமதி ஜெயப்பிரியா குடும்பத்தினருக்கு நன்றிகளை உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயம் குழந்தைகளை கடந்த வாரம் நாங்கள் முக்கம்பூருக்கு அழைத்து சென்றிருந்தோம். அங்கு சென்று வருகிற போது குழந்தைகள் பசியாறுவதற்காக அவர்களுக்கு பிஸ்கட் பாக்கெட்டுகளை வாங்கி கொடுத்த செலினா ஆசிரியர் அவர்களுக்காகவும் அவரின் கணவர் மறைந்த சபரிமுத்து அவர்களுக்காகவும் இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகளை கரவொலி மூலம் தெரிவித்து மகிழ்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் தண்ணீர் வசதி செய்து கொடுத்த ஜெயராஜ், திருமதி மெலினா குடும்பத்தினருக்கும், உணவு கொடுத்தவர்கள், சுத்தம் செய்தவர்கள் என எல்லோருக்குமாக நமது நன்றிகளை மீண்டும் கரவொலி மூலம் தெரிவித்து மகிழ்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த அழகிய நாளில் உங்க பக்கத்துல எல்லாம் திரும்பி பார்த்தீங்கன்னா பல புதிய முகங்கள் நம் மத்தியில் இருப்பார்கள். கிராப்பட்டி பங்கு தளத்திலிருந்தும், புனித மரியன்னை பேராலயத்தில் இருந்தும், கருமண்டபம் குணமளிக்கும் ஆலயத்தில் இருந்துமாக பல உறவுகள் இந்த நாளில், இந்த நேரம், இந்த நொடி பொழுது நம்மோடு இணைந்து இந்த வழிபாட்டில் பங்கெடுத்திருக்கிறார்கள், நம்மோடு இணைந்து செபித்திருக்கிறார்கள். அத்துணை நபர்களையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். எம் பங்கில் இருக்கிற எல்லோர் சார்பாகவும் நம்பிக்கையோடு இங்கு ஜெபிக்க வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது நன்றிகளை கரவொலி மூலம் தெரிவித்து மகிழ்கிறோம். கரங்களை தட்டி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் வழிபாடு சிறக்க உறுதுணையாக இருந்தவர் அன்புக்குரிய தம்பி லீ மஞ்சு அவர்கள். கிராப்பட்டி பங்குதளத்திலிருந்து அறிமுகமானவர். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மியூசிஷியன் எல்லாம் அருள்ராஜா ஃபார் உருவாக்கி கொடுத்தார், வளர்த்தெடுத்தார். அதுபோல தந்தை ஜோஜோ லாரன்ஸ் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு அன்புக்குரிய தம்பி இந்த நாளில் இங்கு வருகை தர வேண்டும், திருப்பலியில் ஜெபிக்க வேண்டும். நவநாள் திருப்பலியில் இசைக்கருவி மீட்டுவதை எங்கள் குழந்தைகள் பார்க்கிற போது அவர்களும் கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அழைத்த போது உடனடியாக வருகை தந்து அவருடைய இசைக்கருவியோடு இங்கு வருகை தந்து இந்த அழகிய நாளை சிறப்பித்திருக்கிறார். தம்பி அவர்களுக்கு நமது நன்றிகளை கரவொலி மூலம் தெரிவித்து மகிழ்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த அழகிய நாளில் இங்கு நடக்கிற நிகழ்வுகளை 2 பேர் ஆரம்பிச்சதுலேருந்து நின்றுகிட்டே இருக்கிறாங்க. நின்ற வண்ணமாக அனைத்தையும் புகைப்படம் எடுத்து அனைத்தையும் பலரும் நேரடியாக பார்க்கிற வகையில் செய்திருக்கிறார்கள். நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய நெல்சன் அவர்களை இந்த பொறுப்பை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆனந்தன்ட்ட ஒப்படைச்சோம். இன்னைக்கு அவர் மொபைல் வச்சு எடுக்கிறதெல்லாம் லைவாக ஓடிக்கிட்டு இருக்குது. கேமராவில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒளிப்பதிவு செய்யப்பட்டு நாளைய தினம் அது அனைத்தும் பவர் ஆஃப் காட் வலைதளம் வாயிலாக நம்முடைய பார்வைக்கு வரவிருக்கிறது. உண்மையிலுமே இந்த அழகிய நாளில் இங்கு நடக்கிற நிகழ்வுகள் இந்த திருச்சி மறைமாவட்டத்தில் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய பலரும் அறியாத நிலையில் இருக்கிற இந்த பங்கு தளம் பலரும் அறிந்து கொள்ளுகிற வகையில் இந்த திருப்பணிக்கு உறுதுணையாக இருக்கிற அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் அவரோடு இன்றைய நாளில் உடனிருந்த தம்பி நெல்சன் அவர்களுக்கும் கரங்களை தட்டி நமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது திரு எண்ணெயானது மந்திரிக்கப்பட்டு உங்களுடைய நெற்றிகளில் பூசப்படும். அப்பொழுது ஆலயத்தில் இருக்கிற பனிமய அன்னையினை ஊர் நிர்வாகிகள் எடுத்து சென்று தேரிலே அலங்கரிக்கப்பட்ட அந்த தேரிலே வைப்பார்கள். வெளியே இந்த எண்ணெய் பூசுகிற நிகழ்வு முடிந்தவுடனே திருத்தேரானது மந்திரிக்கப்பட்டு ஜெபமாலை ஜெபிக்கப்படும். இந்த ஜெபமாலை பவனியில் அனைவரும் பக்தியோடு பங்கெடுங்கள். ஜெபமாலை நிறைவுற்றதற்கு பிறகாக ஆலய வளாகத்தில் நம்முடைய இளையோர் அமைப்பினர் நமக்காக முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த உணவு விருந்தில் அனைவரும் பங்கெடுத்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருப்பணிக்கு மாதந்தோறும் உறுதுணையாக உதவி செய்ய விரும்புகிற நல்ல உள்ளங்கள் ஊர் நிர்வாகிகள் வழியாகவோ அருள் சகோதரிகள் வழியாகவோ பங்கு பணியாளரையோ சந்திக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று இறுதி ஆசிரோடு நாம் திரு எண்ணெயை நெற்றிகளில் பூசிய வண்ணமாக இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா ஒருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் பனிமயம் மாதாவின் தோழமையில் நிலைத்து வாழ். சென்று வாழுங்கள், கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. என்ன பெத்த தாய போல பரலோகத்தாயிருக்கா. நான் தள்ளாடும் போது இரு கை கொண்டு தாங்கிடவா. என் கண்ணீரை அவள் விரலாலே துடைத்திடுவாள். தந்தானானே 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 எங்க பரலோகத்தாயே, ஆதரிப்பாயே. எங்க பரலோகத்தாயே, ஆதரிப்பாயே. ஈரோ நெஞ்சில் உண்டுங்க, இன்னும் கண்ணு பாருங்க. பாவப்பட்ட ஜென்மோ நானும் பாடுறேங்க. ஈரோ நெஞ்சில் உண்டுங்க, இன்னும் கண்ணு பாருங்க. பாவப்பட்ட ஜென்மோ நானும் பாடுறேங்க. கோழிக்காவோ நேரமா கோலி செய்ய போவீங்க. காலமெல்லாம் உழைச்சாலும் கஷ்டம் இன்னும் தீரலங்க. இப்போ என்ன பெத்த தாய போல தாயிருக்கா. ஈரோ நெஞ்சில் உண்டுங்க, இன்னும் கண்ணு பாருங்க. பாவப்பட்ட ஜென்மோ நானும் பாடுறேங்க. கட்டுமரம் கடல் மேல தள்ளாடுது பாரு. கட்டுமரம் கடல் மேல தள்ளாடுது பாரு. முட்டு கெட்ட வாழ்வோம் இந்த, முட்டு கெட்ட வாழ்வோம் இந்த கட்டுமரமா தள்ளாடுதே. இப்போ என்ன பெத்த தாய போல தாயிருக்கா. ஈரோ நெஞ்சில் உண்டுங்க, இன்னும் கண்ணு பாருங்க. பாவப்பட்ட ஜென்மோ நானும்
எங்க பரலோகத்தாயே